பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழக வரலாறு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் பதிந்துள்ள அந்த பதிவில் உலக வரலாற்றின் முதல் அரசனான பர்வதராஜன் தமிழக பரதவ நண்பர்களுக்கு முன்னோடியானவன், பரதவ இனத்திற்கு முன்னோடியான அரசன் என்று நான் கூறுகிறேன். அந்த பர்வதராஜன் அவன் 3 யுகத்தில் எவ்வாறு சிறந்து விளங்கிறான் என்பதை ஒரு பழம்பெரும் பாடல் சொல்லும். அந்த பாடல் என்ன அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு பழமையான பாடல். மணியுகம் அதனில் மாயவன் திருவை மருவியே அணிந்திடும் காலை அணிகடல் என்று மருகுமா முடியும் அருங்கரை இதுவினில் ஆண்டார். அதாவது முதல் யுகத்தில் மருகமுனி நாக அரசனாக, நாக வரலாற்றின் முதல் அரசனாக அரசு புரிந்திருக்கிறார். அடுத்தது என்ன அப்படின்னா, பணிகளேர் அரசன் இருயுகம் அதனில் பர்வதன் ஆண்டனன். பர்வதனன் யாரு? பர்வதராஜன். அந்த பர்வதராஜன் அடுத்தது அரசாகிறான். அடுத்து 3வது யாருன்னா பரணி மணிகதிர் 3ஆம் யுகமும் மைனாக மன்னனும் அரசது புரிந்தார். 3வது யுகத்திலே அந்த பர்வதராஜனுடைய மகன் மைனாக பரதன் அரசு புரிந்திருக்கிறார். ஆக இந்த பர்வதராஜனுடைய பிறப்பு பற்றி நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சில வரலாற்று ஆசிரியர்களுடைய கதைகளிலே அல்லது புராண கதைகளிலே சில இடைச்சர்கள் கதையாக புகுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது திருமாலுக்கும் திருமகளுக்கும் இருவருக்கும் பிறந்தவன் மருகுமாமுனி என்று ஒரு கதை கொண்டு, அது அவ்வாறு அல்ல. அப்பொழுது இனக்குழு வரலாற்றினுடைய அந்த நாகரிக வரலாற்றிலே மருகுமுனி ஒரு நாக தலைவனாக இருந்து அரசனாக மாறியவன். அந்த மருகுமுனி குபேரனுடைய மனைவி சித்திரரேகை அவர்களின் மூலம் இருவருக்கும் சவுளாங்கனி என்ற ஒரு பெண் பிறந்தார்கள். அந்த சவுளாங்கனியை மருகுமாமுனியும் பெண் கொடுத்து அதன் மூலம் பிறந்தவன் தான் பர்வதராஜன். ஆக பர்வதராஜனுடைய மாமனார் மாமியார் யாருன்னா குபேரன், சித்திரரேகை, மருகுமாமுனியுடைய மனைவி சவுளாங்கனி. ஆக மருகுமாமுனிக்கும் சவுளாங்கனிக்கும் பிறந்தவன் தான் பர்வதராஜன். பர்வதராஜனுடைய மகன் யாரு? மைனாகன். ஆக மைனாகன் 3ஆம் யுகத்தில் வந்து அவன்தான் அந்த நகருடைய அரசர்களுக்கெல்லாம் வேண்டும் என்று அழைக்கப்படுகிறான். இந்த மைனாக மன்னனுடைய அரச காலத்திலே எவ்வாறு இருந்தது என்பது நம்மளுடைய இளைஞ வரலாற்றை ஆராய்ந்தால் போதும். அதாவது ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த நாக அரசர்கள் வாழ்ந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மணிமேகலை காப்பியத்தில் கூறப்படுகின்ற சாதுவன் என்ற வணிகன். அதாவது அந்த சாதுவன் என்ற வணிகன் படகில் போய்கொண்டிருக்கும் போது அந்த படகு ஒரு மலையின் அடிவாரத்தில் போய் சிக்கிக்கிட்டது. அந்த சிக்கிக்கொண்ட அந்த படகில் இருந்த இந்த சாதுவனை அங்குள்ள முரட்டு நாகர்கள் பிடித்து சென்றார்கள். பிடித்து சென்றவுடன் அவனை கொல்ல துணிகிறார்கள். அப்பொழுது அங்கே விவரம் அறிந்த நாகர்கள், அதாவது கொஞ்சம் அறிவுள்ள நாகர்கள் வந்து அதை தடுத்து இவனை கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது இந்த சாதுவன் பேசுகின்ற மொழி அந்த நாகர்களுக்கு தெரிந்தது. ஆகவே அந்த நாகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவன் நம் இனத்தவன், இவன் நமது இனத்தவன், இவனை கொள்ளாதீர்கள் என்று கூறி அந்த சாதுவனை காப்பாற்றுகிறார். இது நடந்தது கிபு 10,000 ஆண்டுகளுக்கு முன் என்று அந்த மணிமேகலை காப்பியம் கூறுகின்றது. ஆகவே நம்முடைய பர்வதராஜ குலம், அந்த பர்வதராஜ குலத்திற்கு முன்னோடி நாகர்குலம். அந்த நாகருடைய அரசன்தான்
பரதராஜனும் மைனாக பரதவன். ஆகவே இத்தகைய சிறப்பு பெற்ற அந்த பரதராஜ குலம், அதன் மூலம் பின்னால் வந்த பரதவ குலம் இரண்டும் நம்முடைய தமிழ் இனத்தின், நம்முடைய தொல்குடியான பரதவ இனத்தினுடைய மிகச்சிறந்த வரலாறாகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, சென்ற பதிவில் நான் பதிவிட்ட செய்தியை பார்த்து சில பரதவ நண்பர்கள் வரலாற்று சம்பந்தமான பரதவ இனம் பற்றி கொஞ்சம் பேசுங்கள் என்று கூறினார்கள். அவர்களுக்காக நான் ஒரு பதிவை இன்று செய்கிறேன். அந்த பதிவு என்ன அப்படின்னா, நம்முடைய பரதவ குல வரலாற்றிலே மிகச்சிறந்த அறிவாளிகள் இருந்தாங்க. அதாவது அறிவுமிக்க, ஆளுமை மிக்க, புலமை மிக்க அரசர்கள் இருந்தாங்க. 13 அரசர்கள் இருந்திருக்காங்க. அனைத்து அந்த 13 அரசர்களும் பாட்டெழுதும் புலமை பெற்றவர்கள். அதே போல நிறைய புலவர்கள் இருந்தார்கள். அந்த புலவரில் ஒருவன் தான் மாறன், அதாவது ஆசிரியர் மாறன் பொறையினார். ஆசிரியர் மாறன் பொறையினார் என்ன எழுதினார்னா, ஒரு பாட்டில் அவர் 5 70 என்ற இலக்கியத்தில் ஒரு பாடல் எழுதுகிறார். அதாவது ஒரு தலைவன் தலைவியை நினைத்து வருந்துகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எனது தலைவி எனக்காக உண்ணம் உணவின்றி ஆகாரமின்றி தவிப்பாள், எனக்காக கவலை கொண்டிருக்கின்றாள், அவளை நினைத்து என் மனமும் கவலைப்படுகின்றது என்று கூறி அவன் ஒரு சிறு கதையை கூறுகிறார். அது என்ன அப்படின்னா, ஆண்மான் பெண்மான் இரண்டும் பாலை நிலத்தில் சுற்றி திரிந்து மிகவும் களைப்படைந்தவுடன் அந்த 2 மானும் சுனை நீரை தேடுது. எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் ஒரு பக்கத்தை போனால் இந்த சுனை நீர் ஒரு பக்கத்தில் லேசாக கொஞ்சம் இருக்குது. அந்த சுனை நீர் ஒரு மானுக்கு மட்டும் போதுமானது. 2 மான்கள் குடித்து பசியாற முடியாது. அதனால இந்த ஆண்மான் என்ன செய்ததுன்னா, என் மனைவி மிகவும் பசி தாங்காதவள், மென்மையானவள், ஆகவே இந்த நீரை நான் அருந்திவிட்டால் அவள் மிகவும் பசியால் துன்பப்படுவாள். அதனால் நான் இதை அருந்தக்கூடாது, நான் அருந்துவது போல நடிப்பேன் என்று மனதில் நினைத்துக் கொள்கிறது. அதே சமயத்தில் இந்த பெண்மண் என்ன செய்த அப்படின்னா, என் கணவர் பல பக்கம் சுற்றி எனக்காக உணவை தயாரித்துக் கொண்டு வருவார். அவர் பசியார இருக்கக்கூடாது, நாம் இதை அருந்தக்கூடாது என்று நினைக்கிறார். இந்த பெண்மான் நினைக்குது. அதற்கு பின்னால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஆண்மான் குளிப்பதை போல் வாய் வைத்து குளிப்பது போல் நடிக்கிறது. அதை பார்த்த பெண்மான், சரி நம்மளுக்கு கணவரும் குடிக்கிறாரு, சரி நாமளும் லேசாக குடிச்சு கொஞ்சம் பசி ஆர்வணிச்சு அந்த பெண்மான் நீரை குடிக்கிறது. பெண்பால் நீரை குடிக்கிறது, ஆண்பால் நீரை குடிப்பது போல் நடிக்கிறது. இதை நினைத்த அந்த தலைவன், அந்த ஆண்மானுக்குள்ள உணர்வு தான் எனக்கு இருக்குது, எனக்கும் அதே கவலை, என் மனைவி என்னை நினைத்து எவ்வாறு கவலை கொள்வாரோ என்று நான் வருந்துகிறேன் என்று கூறுவதாக மாறன் பொறையனார் என்ற அந்த பரதவ இனத்து புலவர் கூறுகிறார். ஆகவே பரதவ இனம் இத்தகைய சிறப்பு பெற்றது. ஞானம் பெற்ற பரதவ இனம், புலமை பெற்ற பரதவ இனம். ஆகவே இத்தகைய பரதவ இனம்தான் முச்சங்கங்களை வளர்த்தது, முச்சங்கங்களை உண்டாக்கியது பரதவ இனம் என்றால் அது மிகையல்ல. இரண்டாவது, நான் போன பதிவிலே விடுபட்டுள்ள ஒரு சில செய்தியை கூறேன். அதாவது ஏற்கனவே சொன்னேன், 1939 நமது எடப்பாடி தியாகி சின்னாண்டி பக்தர் பரவராஜ குலத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னேன். அந்த பரவராஜ குல சங்கம் எடப்பாடியிலே அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஏற்படுத்தினார். அப்போ கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா, அதில் களவும் பஜார் கா திருவேங்கடசாமி நாட்டார், திருவேங்கடசாமி நாட்டார் தலைமை வகித்தார். அதில் கூட இருந்தவங்க யார் அப்படின்னா, சென்னை விஎம் நடேச நாட்டார், அதே போல் காஞ்சிபுரம் எம் எல்லப்ப நாட்டார், அதே போல் காட்டு மன்னார் கோயில் வி பக்ரிசாமி நாட்டார்.
இவர்கள் மட்டுமல்ல, இவர் கூட நிறைய நாட்டார்கள். ஆகவே தமிழ் நாட்டு முழுவதும் உள்ள நாட்டார்கள் அந்த பரம்பரையினர் பரம்பரையினர் மற்றும் மீனவ மக்களாக கலந்து தான் பருவராஜகுலம் என்று அந்த சங்கத்தை அமைத்தார்கள். அதற்கு பின்னாலே 1939க்கு பின்னால் முன்னாடியே போய் சென்னையில் போய் அந்த சங்கத்தை பதிவு செய்தார்கள் என்பது நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே அந்த பரவதினம் இவ்வாறு சிறப்புப்பட்டு இருந்தும் 3 யுகத்திலும் அரசு புரிந்ததாக வரலாற்றாசிரியர் கூறுகிறார்கள். அதாவது பர்வதராஜன் 3 யுகங்களிலும் அவர் தான் பரவராஜனாக இருந்தும் அவன் பல அரசர்கள் பெயரில் பிறப்பதாக பரஞ்சோதி மனிதர் கூறுகிறார். அது யாரு? குலசேகரனுடைய மகன் மலையத்து வசன் என்பவன் பரவராஜனுக்கு பிறக்கிறான். அந்த மலையத்து வசனுடைய மகள் தான் ஈஸ்வரி மகளாக பிறக்கிறார். ஆக இவ்வாறு ஒவ்வொரு பிறவியிலும் பர்வதராஜன் அரச வம்சத்தில் பிறக்கிறான், ஈஸ்வரியும் அவருடைய மகளாக பிறக்கிறான். அப்படி பிறந்ததால் தான் நமது குலம் சிறப்பு பெற்று விளங்கியது என்று வரலாற்றாசிரியர்கள் புராணத்தின் மூலம் எடுத்து கூறி நமக்கு விளக்கியுள்ளார்கள். ஆகவே இத்தகைய பருவராஜ குலமும் பரதவ குலமும் இந்த தமிழ்நாட்டில் மிக சிறந்த பெருமை பெற்றது என்று கூறி அடுத்ததாக பதிவில் நாளை பதிவு செய்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.